ஃபார்மேட்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம் HTML-ல. இது எப்படின்னா வந்து என்னென்னா போல்ட் பண்ணுறது, இட்டாலிக்ஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணுறது, இதை பற்றி பார்க்குறது தான். அதாவது நம்ம வந்து வேர்டில் பண்ணுவோம்ல, அதே போல் தான் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா ஒரு இதை வந்து போல்டு பண்ணுறோன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறோன்னா பி டேக் யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட்டாலிக்ஸ் அதோட ஃபார்மேட்டிங் வந்து மாறுறதுக்கோசரம். அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ட்னால் வந்து கீழே போகிறதுக்கும், சூப்பர் ஸ்கிரிப்ட்னால் வந்து டெக்ஸ்ட் வந்து மேலே போகிறதுக்கும் அதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கமெண்ட் எப்படி வந்து HTML-ல வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது உள்ளார நம்ம வந்து எதனா எழுதணும்னா, அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு எக்ஸ்க்ளைம்டு மார்க் போட்டு ஐஃபன் போட்டு அதுக்கடுத்தது ரைட் யுவர் கமெண்ட் ஹியர், இந்த இடத்துல இப்படி பண்ணினா சிங்கிள் கமெண்ட் இது வந்து என்னென்னா ஐஃபன் போட்டு அதுக்கடுத்தது லெஸர் தென் சிம்பிள் போட்டு முடிச்சுடுவாங்க. இது வந்து என்னென்னா கமெண்ட் எழுதுறதுக்கு இந்த இடத்துல இப்படி தான் கமெண்ட் எழுதுவாங்க. மல்டிலைன் எதிர்த்தா இருந்தால் கமெண்ட் வந்து அதே போல் தான் எழுதுவாங்க. மல்டிலைனுக்கும் வந்து இந்த இடத்துல தான் கமெண்ட் எழுதுவாங்களே. எக்ஸ்க்ளைம்டு மார்க் போட்டு ஐஃபன் போட்டு அந்த இடத்துல நம்ம அதில் வந்து எழுதணுன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது டைப் அடிச்சோன்னா ஐஃபன் போட்டு லெஸர் தென் அது வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகாது. மேலே இருக்கிற பி டேக் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூஷன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டு உள்ளார நம்ம வந்து இப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ பி டேக் உள்ளார நம்ம வந்து கமெண்ட் எழுதியிருக்கோம். அந்த கமெண்ட் வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மேலே இருக்க பி டேக்கும் கீழே இருக்க பி டேக் மட்டும்தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூஷன் ஆகும். எக்ஸ்க்ளைம்டு மார்க் போடணும், அதுதான் வந்து கமெண்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளைம்டு மார்க் போட்டு ஐஃபன் போட்டு அதுக்கடுத்து ஐஃபன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் வந்து என்னென்னா நம்ம வந்து கலர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் தான். இப்போ வந்து கலர் டேக் வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பேஜில் வந்து வெப் பேஜில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், அதுக்கோசரம் தான் பேக்ரவுண்ட் கலர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது போல் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் எதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் போட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு வந்து இந்த கலர் டொமேட்டோ கலர் வந்து வரணும். அது வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வரணும்னா அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஹெட்டிங் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதே போல் ஆரஞ்சு, அது போல் வந்து மீடியம் சி க்ரீனு, அதுக்கடுத்து க்ரே, ஸ்டேட் ப்ளூ, அதுக்கடுத்து வயலட்டு, லைட் க்ரே, இது போலலாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேக்ரவுண்ட்னால் வந்து பின்னாடி வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வர்றது எப்படி எழுதுவாங்கன்னா, அதான் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வர்றது முன்னாடி சொன்னாப்புலேயே பேக்ரவுண்ட் கலர் தான் வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர்னால் அது போல் தான் எழுதுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு போட்டுட்டு நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வந்துடும் பேக்ரவுண்ட் கலரு வெப் பேஜில். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு கலர் மாறணுன்னா எப்படி எழுதுவோம்னா கலர்னு மட்டும் போட்டால் போதும். அது வந்து என்னென்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டோட கலர் மாறணுன்னா கலர் ஈக்குவல் டு டொமேட்டோ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குல்ல அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பார்டர் கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இது போல் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த பார்டர் ஆட்ரிபியூட்ஸ் ஈக்குவல் டு 2 பிக்சல் சாலிட் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்டரில் வந்து ஒரு சின்ன பார்டர் ஆட்டம் உங்களுக்கு வரும் 2 பிக்சலில். நீங்கள் 5 பிக்சல்னு வச்சிங்கன்னா 5 பிக்சலில் வரும் அந்த பார்டர். இப்போ வேல்யூலாம் வந்து கலரோட வேல்யூ இதெல்லாம் இருக்குன்னா அந்த கலர் வந்து நீங்கள் வந்து எதுலேருந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் ப்ளூ, அந்த ரெட் க்ரீன் ப்ளூலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏதாவது ஒரு வெப் பேஜில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கலரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் அதாவது HTML ஸ்டைல் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்னால் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு இப்போ பார்த்தோம்ல அதே தான் இது. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.